Dear friends, எக்ஸல் ப்ரோக்ராமில் பெர்சன்டேஜையும் கிரேடையும் ரொம்ப ஈஸியாக வேகமாக கால்குலேட் செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்டு என்ட்ராயிருக்கு. இந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இந்த 5 காலம்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸு என்ட்ராயிருக்கு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எடுத்த மார்க்கு என்ட்ராயிருக்கு. 100க்கு அவங்க எத்தனை மார்க் எடுத்தாங்களோ அந்த மார்க்கு என்ட்ராயிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸிமம் 100 மார்க் வரை எடுக்கலாம். டோட்டல் மேக்ஸிமம் மார்க்கு 500. நான் இதை 500ன்னு என்ட்ரு பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸிமம் 100 மார்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட் இருக்குது. 5 × 100 500. அதாவது மேக்ஸிமம் டோட்டல் மார்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் 500 எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை எடுத்த டோட்டல் மார்க்ஸை கால்குலேட் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ நான் ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன் மார்க்கு என்ட்ராயிருக்கிற இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா இங்கே என்ட்ராகி அதோட ரிசல்ட்டுன்னு தெரியுது. இப்போ நான் கீழே உள்ள எல்லா செல்ஸுக்கும் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணுறேன். இந்த ஃபார்முலா காப்பி ஆகி அதோட வேல்யூ தெரியுது. இப்போ நாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மொத்தம் எடுத்த மார்க்கோட பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் டோட்டல் மார்க், அதாவது 500. நான் இங்கே 500 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 0.1ன்னு இந்த பெர்சன்டேஜ் தெரியுது. அதுக்கு காரணம் இங்கே இது ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நாம் பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இப்போ நான் பெர்சன்டேஜை கிளிக் பண்ணுறேன். இது இங்கே என்ட்ராயிருக்கு. 10.00% என்ட்ராயிருக்கு. இதில் உள்ள இந்த டெசிமல் 2 0வை நாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்பர் குரூப்பில் இந்த டிகிரிஸ் டெசிமல்ங்கிற பட்டனை 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே அந்த 2 0 ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை கீழே உள்ள செல்ஸுக்கும் காப்பி பண்ணுறேன். இப்போ எல்லா செல்ஸ்லேயும் அந்த ஃபார்முலா என்ட்ராகி அதோட வேல்யூ தெரியுது. அடுத்து நாம் கிரேடு கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்கேலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு 1% மார்க்கில் இருந்து 49% வரை எடுத்திருந்தால் அவருக்கு F கிரேடு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு 50%லேருந்து 59 வரை மார்க் எடுத்திருந்தால், அதாவது டோட்டல் மார்க் எடுத்திருந்தால் B கிரேட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு 90%லேருந்து 100% வரை டோட்டல் மார்க் எடுத்திருந்தால் அவருக்கு H கிரேடு கிடைக்கும். இப்போ நான் கிரேடை கால்குலேட் பண்ணுறதுக்கு VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த VLOOKUPங்கிற டெக்ஸ்ட்டும் ஓப்பன் ப்ராக்கெட்டும் என்ட்ராயிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் லுக்கப் வேல்யூ. இதில் லுக்கப் வேல்யூ அந்த 10%. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கமாவை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து டேபிள் ஆரே. இந்த 2 காலம்ஸ்லையும் என்ட்ராயிருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த செல்லை லாக் பண்ணணும். அதுக்கு நான் F ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் டாலர் சிம்பல் என்ட்ராகி அந்த செல் லாக் ஆகிடுச்சு. இப்போ கமாவை என்ட்ரு பண்ணிவிட்டேன். அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணணும். நாம் செலக்ட் பண்ண இந்த டேட்டாவில் 2வது காலத்தில், இது ஃபஸ்ட்டு காலம், இது 2வது காலம், 2வது காலத்தில் உள்ள வேல்யூவை, அதாவது 2வது காலத்தில் உள்ள கிரேடை நாம் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த கிரேட்ஸ் இதில் 2வது காலத்தில் இருக்குது. அதனால் இங்கே 2 என்ட்ரு பண்ணணும். 2 என்டர் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த கிரேடு Fன்னு என்ட்ராயிருக்கு. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் 10% டோட்டல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 0லேருந்து 49% வரை டோட்டல் மார்க் எடுத்தால் F கிரேடு. இங்கே F கிரேடு அப்ளை ஆகிருக்கு. கரெக்டாக இருக்குது. இதை நான் கீழேயும் காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 72 எடுத்திருக்காங்க. 70லேருந்து 79 வரை இ கிரேடு. இது கரெக்டாக என்ட்ராயிருக்கு.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.